ஹாய் கைஸ், நம்மளோட இன்ஸ் ஆன் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை அகைன் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ரேடிங் வியூ டுட்டோரியலில் ஸோ பார்ட் ஃபோர்த் வீடியோவாக இருக்க போகுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் வந்திருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில டிப்ஸ் அண்ட் டூல்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணிட்டு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தவங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். ரொட்டேட்டட் ட்ரையாங்கிள். ஓகேவா? சாரி, ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் பார்த்தோம். ஸோ ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் இந்த ஒரு டூலை பற்றி தான் நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம். பவர் கிரிட் நான் எடுத்திருக்கேன். நான் பவர் கிரிட் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம பார்க்க போறது எது அப்படின்னா ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெக்டாங்கிள் நம்ம ஏன் யூஸ் பண்ணோம்? ஜோன்ஸ். அதே மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைகிறதுக்கு இந்த ரொட்டேட்டட் ரெக்டாங்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுவாக தான் இருக்கும். ஸோ இதை என்ன மாதிரி பர்பஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் வந்து இங்கிருந்து இதுவரை மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு நான் வந்து இந்த கேண்டிலோட இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல ஒரு சப்போர்ட் லெவலு, அந்த லெவலில் எந்த ஒரு கேண்டிலுக்கு இருக்கிறதுலே அதிகமான ஒரு ஹை விக் இருக்கோ அது வரை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வரை இருக்கு. கரெக்டா? இப்போ நான் இது வரை வச்சுட்டு நான் விட்டுருவேன். ஸோ இது வரைகிறது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ரொட்டேட்டர் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த ஃபேவரட்ஸில் இருக்கும். இந்த ஃபேவரட்ஸில் எப்படி ஆட் பண்ணணுன்றதை ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிப்போம். இல்லைனா இங்கே நமக்கு சைடில் இந்த இடத்துல ரொட்டேட்டர் ரெக்டாங்கிள் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு கீழே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ரெக்டாங்கிள், ரொட்டேட்டர் ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மவுஸ் கிளிக்கு, லெஃப்ட் மவுஸ் கிளிக்கு, அகைன் எங்கே வர வேணுமோ அது வரை வச்சுட்டு செகண்ட் மவுஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் மவுஸ் கிளிக் பண்ணிட்டு வேற எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம மவுஸ் ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் அண்ட் இதாகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சைஸு. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு அகைன் தேர்டு டைம் நம்ம மவுஸ் கிளிக் பண்ணுறப்போ ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. இந்த டூல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரெக்டாங்கிள் விட நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நான் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணுறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த கேண்டிலோட இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. வச்சுட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே ஹையஸ்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரெட் கேண்டிலோட அப்பர் விக் தான். கரெக்டா? ஸோ அது வரை நான் வந்து ட்ராக் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நான் இதுக்குள்ளே இருக்கிற வரைய இதுக்குள்ளே எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக தான்
கன்சிடர் பண்ண போறோம். இதை விட்டு வெளியே போனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை பண்ணுவோம். ஸோ இது எந்த மாதிரி யூஸ் கேஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். நம்ம டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு சில டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் லெவல்னு இதை மார்க் பண்ணி வச்சிருப்போம் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல. கரெக்டாக இதை வந்து சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம். ஆனா ப்ரைஸ் என்ன நடக்கும், எதை பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி 2-3 தடவை நமக்கு வந்து இதாக்கி இருக்கும். ஆனா அடுத்த தடவை பார்த்தோம் அப்படின்னா இங்க வரை வந்துட்டு அந்த சப்போர்ட் லைனை தொடாம நமக்கு என்ன மூவ் ஆகும். இல்ல அதுக்கு அடுத்த தடவை பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லைன் தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டு மறுபடியும் போகும். ஸோ அப்போ நம்ம ஒரு லைன் வரைகிறதுனால நமக்கு என்ன என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, ஒரு சில டைம் சப்போர்ட் லைனுக்கு மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிரும், சப்போர்ட் லைனுக்கு கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஜோன்ஸ்லாம் வரையணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஜோன்ஸ் வரைகிறதுக்கு தான் இந்த ரொட்டேட்டட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிளோட பர்பஸ் அண்ட் ஜோன்ஸ் ஏன் வரையணுன்றதுக்கான பர்பஸையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்குமே லெவல்ஸை விட ஜோன்ஸை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அகைன் நம்மளால இங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸை வந்து மாற்றிக்க முடியுங்க. இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வரைஞ்ச இந்த ரொட்டேட்டட் ரெக்டாங்கிளை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், செட்டிங்ஸ் கிடைக்கும். செட்டிங்ஸ் இப்படி கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம இதோட ஒப்பாசிட்டியை கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதில் டெக்ஸ்ட் எதுவும் இல்லை பெருசாக. ஸோ இதில் இருக்கிற எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் இவ்வளோதான். ஸோ ரொட்டேட்டட் ரெக்டாங்கிளுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இங்கே பக்கத்துலேயே என்ன இருக்கு அப்படின்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிள் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரேக் கோட்ஸ் மார்க் பண்ணுறது. ஸோ மார்க்கிங் பிரேக் கோட்ஸ். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நான் வரைஞ்சிட்டேன் இந்த இடத்துல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸா, ஸோ நான் இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ நான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் இது பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிப்பேன். ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு யூஸ் என்ன இந்த சர்க்கிள் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கா, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, 1 2 3. ஸோ 3 ரிஜெக்ஷன் நடந்திருக்கா இந்த ஒரு சப்போர்ட் ஜோன்ல. ஸோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சர்க்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நம்ம டூல்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட சார்ட் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை ஒரு சூப்பர்பான ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இந்த இதில் பார்த்தது ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் சர்க்கிள். ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் அப்புறம் நம்ம வந்து சர்க்கிள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவுட், செகண்ட் வந்து சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் மார்க்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோங்க கைஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல்ஸை வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுறேன். தட்ஸ் இட் கைஸ். பை ஃப்ரம் மைசெல்ஃப்.